ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஆக்ரோஷமாக பத்திரிகையாளர் முன்னாடி பேசுகிறாரு. வழக்கமாக பேசுகிறது தான். தற்போதைக்கு அவருடைய விஷயங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக பெரியாருங்கிற அந்த விஷயத்தில் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். அவர் பேசுகிற விஷயத்துக்காக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அவருக்கு எதிராக போராட்டத்தெல்லாம் கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ஒரு விஷயம் பெரியாரை வச்சு சீமான் வர்சஸ் பெரியார் அமைப்புகள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சீமான் இப்போது பெரிய குழப்பத்துலேயும் ஒரு ஊசலாட்டத்துலேயும் இருக்கார். என்னென்னா அவர் கட்சி நடத்துகிற விதம் இருக்குல்ல, தான் கட்சி தனக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, மற்ற யாருமே கிடையாது. அங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது சொல்லுங்கள், யாருமே கிடையாது. சாட்டை துறைமுருகன் சொல்லலாம், அவருக்கும் அதிகாரம் இருக்கா இல்லையா தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இந்த கட்சியில் சேர்ந்தாங்க இல்லையா, ஆர்வத்தோடு சேர்ந்தாங்க இல்லையா, பல இளைஞர்கள் திமுக அதிமுக பிடிக்காத சேர்ந்துருப்பாங்க, இல்லை தமிழ் தேசியம் என்ற ஐடியாலஜி பிடிச்சி சேர்ந்துருப்பாங்க, இல்லை பிரபாகரனை விரும்பி ஒரு பிரபாகரனை கொண்டாடுறாரு இல்லையா, அதுக்காக சேர்ந்துருப்பாங்க. ஸோ பல விதங்களில் சேர்ந்துருப்பாங்க. அவங்களாம் இத்தனை வருஷ காலம் கிட்டத்தட்ட ஒரு 4 எலெக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரத்துக்குள்ளே போக முடியல. நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் ஏற்றினா போகாது, அதிகாரத்துக்குள்ளே போக முடியல. அவங்களுக்கு கையில் இருக்கிற பணம் கை காசு செலவழித்து கட்சி நடத்துகிறாங்க. இவர் சீமான் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா ஏகப்பட்ட ரூபாய் செலவாது. அது கடன் வாங்கி செலவழிக்கிறாங்க. சமீபத்தில் கூட சேலத்தில் கூட ஒருத்தர் போன வாட்டி வந்த செலவே என்னால் கடனே கட்ட முடியலன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவங்களுக்கு அதிகாரமும் கிடைக்கல, பணமும் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. லட்சியம் ஒரு பக்கம் இருந்தால் கூட முக்கியமானது அதிகாரத்தில் இருந்தால் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க ஒரு வெறுப்பில் இருக்கும்போது இவரும் கட்சிக்காரங்களை சரியாக மதிக்க மாட்டேங்கிறார். அந்த தொகுதிக்கே சம்மந்த இல்லாத ஆளுங்களை கொண்டு வேட்பாளராக போடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கேள்வி கேட்டால் கட்சி நான் தான் இஷ்டம் இருந்தால் இல்லாட்டி இடத்த காலி பண்ணு அப்படின்றாரு. ஸோ இதுதான் அந்த கட்சியில் வெறுப்பாகி இப்போது விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் வந்தது, நம்ம போய் சேர்றதுக்கான ஒரு இடம். அவர் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொன்னதுனால சரி ஒரு பாதி கண் அவர் வச்சுருக்காருன்னு நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒவ்வொரு மாவட்டத்திலும் விலகிட்டு இருக்காங்க சார். பல மாவட்டங்களில் விலகிட்டாங்க. நேற்று கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் விலகியிருக்காங்க, மாவட்ட செயலாளர் உட்பட. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில அரசியல் விற்பனர்கள் அல்லது விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏதோ சீமானுக்கு அடுத்த எலெக்ஷனில் சும்மா 20% ஓட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கிளப்பிடுறாங்க. அங்கே பார்த்தா கீழே கிரவுண்ட் லெவலில் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்தில் தான் விஜய் சீமானுக்கு உண்மை நிலவரம்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஓட்டை பாதி விஜய் வாங்கி போயிடுவார், நமக்கு என்ன ஓட்டு வருதுன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, அப்போ ஏதாவது ஒன்று பேசி ஈஸி நம்ம நியூஸில் இருக்கணும் நம்மன்ற மாதிரி இறங்கி இது மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலாக. ஸோ இது பேசுகிறது ஒரு எல்லைக்கு மேலே போய் பேசுகிறார். ஒரு பெரியார் தமிழ்நாட்டில் நிச்சயமாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய கொள்கைகள் சிலது ஏற்றுக்கிறாங்க, சிலது ஏற்றுக்காத கூட போவாங்க. இப்போ உதாரணமாக விஜய் கடவுள் மறுப்பு ஏற்றுக்க மாட்டேன்றாரு, மற்ற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு வழிகாட்டியாக வச்சுருக்காரு. ஏன் இதே சீமான் 2012 என்ன பேசினார், பெரியார் என்பவர் ஹோசி மீன் மாதிரி, பெரியார் என்பவர் மாசேதுங் மாதிரி, பெரியார் என்பவர் காந்தி மாதிரி, அவரெல்லாம் வழிகாட்டுறவர், அவரெல்லாம் நமக்கு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி பெரியாரை எதிர்க்கிறதுலாம் எங்கள் நோக்கம் கிடையாது, அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கார் அப்படிலாம் பேசின அந்த வாய் இன்றைக்கே வாய் மாறிச்சு ஆக்சுவலாக. இன்றைக்கே எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கு அஜெண்டா என்ன ஆக்சுவலாக? இல்லை உங்களோட அஜெண்டாவா, இல்லை உங்களுக்கு யாராவது உருவாக்கி கொடுத்த அஜெண்டாவா? ஏன்னா பெரியாரை எதிர்க்கிறதுன்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கொள்கை அஜெண்டா, பெரியாரை எதிர்க்கிறதுன்றது. அந்த விஷயத்தை நீங்களும் கையாண்டிங்கன்னா யாரோட அஜெண்டாவை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க? பாஜக அஜெண்டாவை கையில் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு திராவிட மாடல் அரசு பிடிக்காத இருக்கலாம். ஸ்டாலின் சொல்கிற திராவிட மாடல் அரசாங்கத்தில் உங்களுக்கு பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். திராவிட மாடல் அரசை நீங்கள் நல்ல விமர்சனம் பண்ணலாம். ஆனால் பெரியார் சொல்லாத பல விஷயங்களை சொன்னதாக சொல்லி அவரை இழிவுபடுத்துகிற ஒரு போக்கு, இறந்த பிறகு இழிவுபடுத்துகிற ஒரு போக்கு இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கும் புத்தக கண்காட்சி சென்னையில் நடந்துட்டுருக்கு, போய் பாருங்கள். இன்றைக்கும் பெரியார் அம்பேத்கர் புக்ஸ் தான் இன்றைக்கி 18 வயசுலேருந்து 35 வயசுல இருக்கிற பசங்க பெரியார் அம்பேத்கர் புக்ஸ் தான் நிறைய அதிகமாக விற்குதாங்க ஆக்சுவலாக. அவங்க தான் வாங்குறாங்க ஆக்சுவலாக. அப்போது இன்றைக்கும் பெரியார் தத்துவமாக வாழ்ந்து தானே இருக்காரு. இல்லை அவர் எந்த இடத்துல அவர் சொல்கிறாருன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ தமிழ்நாட்டை உருவாக்கினவர், தமிழ்நாட்டோட விடிவெளி அவர் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. என் வஉசி இல்லையா, ரெட்டமலை சீனிவாசன் இல்லையா அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள் பட்டியலிடுறாரு. இந்த இவங்கெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சிச்சு, திராவிட அரசியல் இவங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இவர் மட்டும் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உயர்த்தி வச்சுருக்காங்க. இந்த கோவம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். சார் காங்கிரஸ் காந்தியை தான் சார் சொல்லுவான், காங்கிரஸ் நேரு தான் சார் சொல்லுவான்.
காங்கிரஸ் வந்து அந்த கட்சி தலைவர் வந்து இந்திரா காந்தி தான் சொல்லுவாங்க, ராஜீவ் காந்தி தான் சொல்லுவாங்க. இது வந்து இவங்க வந்து நீதி கட்சி தலைவர்களை சொல்லுவாங்க, பெரியாரை சொல்லுவாங்க, அண்ணாவை சொல்லுவாங்க. அது அந்த வழி வந்தவங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், ரெட்டைலை மலை சீனிவாசனை இவர் சொல்கிறார், நம்ம திருமாவளவன் சொல்கிறாருல, அயோத்திதாச பண்டிதர் யார் சொல்கிறாரு, திருமாவளவன் உங்களுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு இருக்காரு சார். நீங்கள் இப்போ வந்து ஏதோ பெருசாக பேசுகிறீங்க. அயோத்திதாசர் பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன்லாம் இதுக்கு முன்னாடியே திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அவர் அந்த வழியில் வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, இதே ரெட்டைமலை சீனிவாசனுக்கோ அயோத்திதாச பண்டிதருக்கோ விழா வந்து தமிழக அரசு நடத்துறது கிடையாது. நடத்துகிறாங்கல்ல, அவருக்கான மரியாதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த திராவிட வழியில் நீதி கட்சி அல்லது சுயமரியாதை இயக்கம், அந்த வழியில் திராவிடர் கழகம், அந்த வழியில் வந்த திமுக, அதோட முன்னோடிகளை வந்து அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அதில் என்ன தவறு இருக்குது? நீ ஏன் பிரபாகரனை பேசுகிற? உள்ளூரில் உனக்கு தலைவரே கிடைக்கலையா? உள்ளூரில் தலைவரே கிடைக்கலையா? பிரபாகரனோட பெரிய போராளி சேகுவாரா இருக்கார், அதை வச்சுக்க வேண்டியது தானே. பிறல் காஸ்ட்ரோ இருக்கார், எவ்வளோ பெரிய போராளி அவர் வச்சுக்க வேண்டியது தானே. ஏன் பிரபாகரன் வச்சுன்னு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? அவர் தமிழர்களுக்காக போராடினார் சார், எல்லாம் கரெக்டு. ஆனால் பிரபாகரனை பற்றி 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. அவர் தமிழ் தலைவர்களே கொண்டாடுற ஒரு விஷயம் இருக்குது. பத்மநாபாவை யார் கொண்டது? ஸ்ரீ சவாரத்னத்தை யார் கொண்டது? அமிர்தலிங்கம் பாவம், ஒன்றுமே ரொம்ப அப்பாவி. அவர் நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன், அவர் அப்பாவியாக இருப்பார், பாவம் நல்ல மனுஷன். அவரை கொண்டது யார்? இந்த மாதிரி தமிழர்களே கொண்டது யார்? பிரபாகரன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. உங்களுடைய இயக்கம் வளரணும், யாரும் இருக்கக்கூடாது, நான் தான். உங்களுடைய பிரபாகரனோட வீரத்தை பாராட்டுறோம், பிரபாகரனோட தைரியத்தை பாராட்டுறோம். பிரபாகரன் வந்து தைரியமாக ஈழ அரசாங்கத்தை எடுத்து ஒரு அரசாங்கமே நடத்தினார்ன்ற விஷயத்தெல்லாம் பாராட்டுறோம். ஆனால் அவரை பற்றியே 2-3 ஒப்பீனியன் இருக்கும்போது, பெரியாரை பற்றியும் 2-3 ஒப்பீனியன் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எந்த தலைவர்களை பற்றியும் 2-3 ஒப்பீனியன் இருக்க தான் செய்யும். அதனால் பிரபாகரன், நீங்கள் தந்தை பெரியாரை பற்றி இந்த ஒப்பீனியன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் உங்கள் என்டைட்டில்டு, யூ ஆர் என்டைட்டில் டு ஹேவ் தட். ஆனால் பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் வந்து தாயையும் சகோதரியும் வந்து உங்களுக்கு ஆசை வந்ததுன்னா புணரலாம் அப்படின்னு சொன்னாரா? இங்கே எந்த இடத்துல சொல்லியிருக்கார்? அதான் கேட்குறாங்க தந்தை பெரியார். ஆதாரம் கூட எந்த இடத்துல சொல்லியிருக்கார்? அவர் புராணங்களை விமர்சனம் பண்ணியிருக்கார். புராணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. புராணத்தில் இருக்கிறதெல்லாம் பேசியிருக்காரே தவிர அவர் வந்து நம்ம பண்ணலான்னு மக்கள் ஜனங்க அதை பண்ணலான்னு சொன்னார் எங்கேயாவது? அவர் செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுருவானுங்க. தோட்டத்தில் இருந்த தென்னை மரத்தெல்லாம் வெட்டி கல்லுக்கடை ஒழிக்க போராடினார்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. முதல் சட்ட திருத்தம் வந்ததுக்கு காரணம் அவர் எடுத்த போராட்டம் தான், சமூக நீதிக்கான போராட்டம். அதை சொல்ல மாட்டானுங்க. சமூக நீதிக்கான அடையாளமாக அவர் காட்டவே கூடாது. அவர் சமூக நீதிக்கான காட்டக்கூடாதுங்க. அவர் தான் முதல் சட்ட திருத்தத்துக்கு காரணமாக இருந்தார். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸு, அந்த கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் எப்படி வந்தது? அவர் எடுத்த போராட்டம், காமராஜர் அதுக்கு போய் நேரிட்டு போய் சொல்லி பெரிய விஷயமாய் அதுக்கப்புறம் தானே சட்ட திருத்தம் வருது. ஆர்டிகல் 15-16 அடிப்படை என்ன, அதில் திருத்தம் எப்படி வருது ஆக்சுவலாக? ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து சீமான் வந்து கொஞ்சம் ஏதோ அவரோட பேச்சை வந்து இளைஞர்கள் கேட்குறாங்கன்றதுக்காக, அவருக்கு ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கார், கட்சி கலங்கி போயிருக்குன்றதுனால அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறார். கொஞ்சம் யோசித்து முன்ன பின்ன யோசித்து நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், நம்ம பேசுறது கரெக்ட் தானா, எல்லாரையும் எடுத்துருச்சு பேசுறது. வருண்குமாரா, அவருன்னு ஐபிஎஸ், பெரிய ஐபிஎஸ் இருந்தார். ஒரு ஐபிஎஸ்சில் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? ப்ரிலிமினரி ஐபிஎஸ்சில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்கள்? உங்களால் முடியாது, கஷ்டம். அப்புறம் மெயினுக்கு போய் இந்த இன்டர்வியூ எப்போ போகிறது? நம்ம பாயிண்ட் என்னென்னா எல்லாரையும் மதிக்கணும். முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னா, நீங்கள் தான் பாலிடிக்ஸில் வந்து 4 எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடியே இங்கே இப்போ கொட்டை போட்டவங்களாம் இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்காங்க. அண்ணாமலையும் நீங்களும் நேற்று வந்த பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் அதிகபட்சமாக 10-12 வருஷமாக இங்கே இருக்கீங்க, பாலிடிக்ஸில் இருக்கீங்க. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து வார்த்தைகளை கொட்டிட்டீங்கன்னா அதை எடுக்க முடியாது. சார், எனக்கு ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் பெரியாரை வந்து தங்களுடைய ஒரு ஐக்கானாக வச்சுக்கிறது, தங்களோட தலைவர்களை ஒருத்தராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நீளமாக வச்சுருக்காங்க. அதை தவிர்க்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும் தான் நாம் பார்க்குறோம். இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் அவர் வந்தது, அவருக்கு மேடை ஏறி பேச வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரியாருடைய மேடைகள், திராவிட அமைப்புகளோட மேடைகள், கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவங்க இல்லாட்டி இவர் இல்லை அப்படிங்கிறதான் எல்லாருமே நாடறிஞ்ச விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி அவர் திடீர்னு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில், அதாவது பாஜக எப்படி பெரியாரை பார்க்குதோ அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இவர் இன்னைக்கு பெரியாரை கையாளுறாருன்னா இதோடைய நெருக்கடி ஏன் எதுக்காக இப்படி? சீமானுக்கு அண்ணாமலையே சப்போர்ட் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. நான் கொண்டு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அப்போ என்ன போய் தந்தை பெரியார் திராவிட கழகத்துக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது தானே? சரி, ஆதாரம் கொடுக்கறதுக்கு இருந்தால் அவர் ஏன் இன்னைக்கு ஆதாரம் பயந்து பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிட்டாரு? வீட்டில் இல்லையே அவர், பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா நான் ஊரில் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்தால் இந்த புக் எடுத்து கொடுங்க
ஆத்தன்டிக்காக அந்த புக்கில் பாருங்கள் பேசியிருக்காரு, எடுத்து வச்சுட்டு போக வேண்டியது தானே? நியாயமாக இருந்தால் அப்படி தானே பண்ணணும். நீங்கள் எதுக்கு சொல்லாமலாம் பாண்டிச்சேரி போயிட்டீங்க? தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் இருக்கிற கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், அவர்கள் பெரியாரை கரைச்சி குடித்தவங்க, அவங்க பெரியாரோட வழியில் வந்தவங்க, இத்தனை வருஷ காலம் அதுக்காக அந்த தத்துவத்தில் இருக்காங்க அவங்க. இப்போ அவங்களே வந்து ஆதாரம் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எதை வச்சு பேசுகிறீங்க? நாளைக்கு திராவிடர் கழகமும் போராடுவாங்க. எதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க சொல்லுங்கள்? அவர் புராணத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கலாம். புராணத்தில் இந்த மாதிரியான கதைகள் நிறையா ஓடிட்டுருக்கு. அதை விமர்சனம் பண்ணதை வச்சு நீங்கள் பெரியார் எப்படி சொன்னார்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இன்னொன்று சொல்கிறார், தமிழை பொறுத்த மட்டும் சொல்கிறார், சனியன் பாஷை ஏதோ தமிழ் ஏதோ சொல்கிறார். மொழி வந்து சனியன் சொன்னவர். இந்த மொழி வந்து மொழியை சனின்னு சொன்னது வந்து சனியை முடிச்சோம் எங்கே போயிட்டான் என் பையன் அப்படின்னு ஒரு பையனை பார்த்து அப்பா கூட சொல்லுவார். அது எதுக்கு சொல்கிறதுன்னா அக்கறையில் சொல்கிறது. ஆக்சுவலாக சனியை ஒழுங்காக படித்தா தானே அப்படின்னா இல்லை சார். இப்போ எனக்கு இல்லை, இந்த விஷயம் பாருங்கள், இதை நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. தமிழில் வந்து 247 எழுத்து இருக்குது. அதிகமான எழுத்துக்கள் கொண்ட மொழி வந்து வளர்கிறது கஷ்டம். அது விஞ்ஞானபூர்வமாக நிறைய டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. 26 லெட்டர் கொண்ட ஆங்கிலம் வந்து கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ரோமன் எல்லாத்துலேயும் உள்வாங்கிட்டு அது உலகம் முழுக்க பேசுகிற ஒரு மொழியாக இருக்குது. தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குது. அது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னும் சுருக்க வேண்டியிருக்கு. தமிழில் நிறையா மொழியை வளர்க்க வேண்டியிருக்கு. வளர்க்க முடியாதபடி இந்த எழுத்துச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதான் பெரியாரோட பாயிண்ட்டு. அதில் தான் வந்து செல்லமாக வந்து சொல்கிறாருன்னா சனியை எப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி திருத்துறதுன்ற மாதிரி தான். அப்போ தான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டுறார். நம்ம பண்ணுறோமே அந்த சீர்திருத்தம் கம்ப்யூட்டரில் எவ்வளோ சுலபமாக அதெல்லாம் பண்ணுறோம் நம்ம. அது எப்படி கொண்டுறார்? அப்போ தான் கொண்டுறார். 78 பெரியாருக்கு நூற்றாண்டு விழா நடந்தது. அப்போது ஈரோட்டில் அந்த நூற்றாண்டு விழாவும் போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார், பெரியார் கொண்டு வந்த இந்த சீர்திருத்தத்தை அரசு உடனே நடைமுறைப்படுத்துன்றார். எம்ஜிஆர் தான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறை பண்ணினார். சீமான் மட்டும் அவர் வந்து பெரியாரை பிடிக்கலன்னா இந்த எழுத்து சீர்திருத்தத்தை அவர் ஒத்துக்கூடாது. சொல்கிறார்ல தமிழை பற்றி சனியனே. அப்போ இந்த சீர்திருத்தத்தை சீமான் ஒத்துக்கூடாது. பழைய பாணியிலே போக சொல்லுங்கள் அவரை. பழைய பாணியிலே போட்டோம். எழுத்து சீர்திருத்தத்தை ஒத்துக்கூடாது. அது கொண்டவர் பெரியார், அதை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர். அரசில் வந்து வழக்கத்தில் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். நீங்கள் பெரியாரை இவ்வளோ ஏசுறீங்கல்ல, அந்த எழுத்து சீர்திருத்தத்தை ஒத்துக்காதீங்க. நீங்கள் பழையபடியே போங்க. நீங்கள் இல்லை, நான் வந்து எனக்கு வந்து என் மொழி தான் என்னோட அடையாளம், அதுதான் என்னோட தாய். மொழியில் அதாவது எனக்கு என் மொழி தான் தாய், அதுதான் என்னோட அடையாளம். ஆனால் என் மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழி, இந்த மொழி வந்து எதுக்கும் வந்து பிரயோஜனம் இல்லை. அதாவது நான் வள்ளுவனையும் திருக்குறளையும் உயர்வாக பார்க்குறேன். இந்த வள்ளுவ வந்து திருக்குறளுங்கிறது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்து, அதில் கொண்டாடுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அதாவது என்னோட பிம்பம்லாம் எதெல்லாம் நான் பேச நினைக்கிறேனோ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அதை விமர்சனம் பண்ண ஒரு பெரியார். அதனால் எனக்கு அவர் மீது அவ்வளோ கோவம்னு சொல்கிறாரு. சார், பெரியார் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே பெண் எப்படி இருப்பா, பெண் வந்து ஏன் அடிமையானாலும் ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கில் வந்து அவர் வந்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கார் சார். இப்போ நீங்கள் பல விஷயங்கள் அவர் யூகிச்ச விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து அதாவது இந்த செல்ஃபோன் உட்பட அவர் வந்து யோசித்த விஷயம்தான். அது மாதிரிலாம் அவர் எழுதியிருக்கார். அந்த காலத்திலே எழுதியிருக்கார். பெண்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொள்ளணும், எப்படி வந்து ஆணாதிக்கத்தை எதிர்த்து எப்படி போராடணும், எப்படி சுயமரியாதையோடு இருக்கணும், எப்படி தங்கள் கற்புக்கு பங்கம் வந்தால் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து பல விஷயங்கள் அவ்வளோ நீண்ட வாழ்க்கையில் பல விஷயங்கள் பேசியிருக்கார் சார். அல்டிமேட்டாக அவருடைய எய்ம் என்னென்னா வந்து தமிழை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். அதுதான் பாயிண்ட்டு. அவர் பல இடத்துல சொல்லியிருக்கார். என்னுடைய தாய்மொழி தமிழ்னு அவரே சொல்லியிருக்கார். அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இவங்க கன்னடா அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா அவர் பல வாழ்க்கையில் பல இடங்களில் சொல்லும் பொழுது தமிழை எப்படி கொண்டு போகிறது, தமிழை வந்து உலக ஆங்கிலத்துக்கு இணையாக கொண்டு போகணும் தமிழை, அதுக்கு வந்து இந்த மொழியில் நிறைய மாறுதல்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட்டு. அந்த மாறுதல் பண்ண முடியாதபடி இந்த தமிழ் பண்டிதர்கள் வந்து தடுக்கிறாங்களேன்றதான் இங்கே பாயிண்ட்டு. நீங்கள் பழைய விஷயத்தை வச்சே பெருமைப்பட்டு இருக்காதீங்கப்பா. தமிழில் இன்னும் புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, புது வித விஷயங்கள் நிறைய கொண்டு வர வேண்டியிருக்கு, அதை பண்ணுங்கப்பா அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட்டு. முக்கியமாக அந்த 247 எழுத்தை குறைக்கணும், குறைச்சாதான் மொழி வளருன்றதான் அவருடைய பாயிண்ட்டு. இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஏதோ அவர் அக்கறை இல்லாமல் சொன்ன மாதிரி, அவர் ஏதோ இழிவுபடுத்துகிற மாதிரி சொன்ன மாதிரி சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சார்? வேணும்னு சொல்கிறவங்களை நம்ம ஒன்றும் திருத்த முடியாது சார். அவர் இப்படி ஒரு பார்வையை பார்க்குறாரு. அதாவது தன்னோட சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக 22 வயசு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர். ஆனால் வஉசி வந்து தன்னோட சொத்தை ஃபுல்லாக இழந்து நாட்டுக்காக போராடி அவர் வந்து வெள்ளையனுக்கு எதிராக வந்து கப்பல் விட்டார். ஆனால் அவருக்கு வந்து இறுதி காலத்தில் வந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு இறந்து போனார். அப்படியேப்பட்டவர் அவர் யார் தலைவர்? பெரியார் தலைவரா, வஉசி தலைவரா? எனக்கு இவங்க தான் எனக்கு தலைவராக தெரியாது அப்படின்னு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் அவர் கொடுத்து இதெல்லாம் அரசியல். இதெல்லாம் பெரியார் வந்து 22 வயசில் வெள்ளை மாதட்ட போனார், இல்லை 22 வயசில் கல்யாணம் பண்ணிக்கினார். இதெல்லாம் அவருடைய சொந்த விஷயம் சார். சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணார் பாருங்கள், சமுதாயத்துக்கு என்ன மாதிரியா கருத்துக்களை சொன்னார்னு பாருங்கள்.
நீங்கள் வந்து சாதிய பேதம் ஒரு மனு தர்மப்படி நீங்கள் எல்லாம் பிரித்து வச்சுருந்தீங்க, கோவிலில் விட மாட்டேனீங்க, இரட்டை டம்ளர் முறையை வச்சுருந்தீங்க, அவனுக்கு இடஒதுக்கீடு ஒன்றும் கிடையாது, ஒரு அரசாங்கத்தில் எல்லாம் குறிப்பிட்ட ஜாதியினர் ஆக்கிரமிச்சிருந்தாங்க, வேலைவாய்ப்பு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் இந்த நீதி கட்சி போன்ற விஷயங்கள்லாம் வந்தது. கோவிலில் கொள்ளையடிச்சிருந்தீங்க, அது எஸ்ஆர்என்சி போர்டை கொண்டாந்தாங்க, இவ்வளோ பல விஷயங்கள் பண்ணினாங்கல்ல. அதனால் வந்து இவங்க வந்து பெரியாரோட தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன வயசில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு இயக்கம் கண்ட பிறகு அவர் காங்கிரஸில் கூட தான் இருந்தார். அதான் நான் முதலே சொன்னேன், தென்னை மரத்தை வெட்டினதை பற்றி, கள்ளுக்கடை ஒழிக்கிறத பற்றிலாம் அதெல்லாம் பேச மாட்டேன். நீங்கள் வைக்கத்தில் வந்து 3 தெருக்குள்ளே நடக்க முடியல யாரும். அங்கே 114 நாள் அங்கே தங்கியிருந்தார், 174 நாள் தங்கியிருந்தார். அதில் வந்து கிட்டத்தட்ட 70 நாள் ஜெயிலில் இருந்தார். ஆக்சுவலாக அவர் அங்கே போய் போராடினார். வைக்கத்தில் 3 தெருவில் பட்டியலில் இருந்தவர் நடக்க முடியல சார், ஈழவ மக்கள் நடக்க முடியல சார், அதுக்காக இங்கேருந்து அங்கே போய் போராடினார் சார். அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் நிறையா. ஆனால் அவர் சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை அவரே பேசியிருக்கார் சார். அது மாதிரி யாரும் என்ன பண்ணுதுன்னு ஓப்பனாக பேச முடியாது. ஆனால் அவர் அப்புறம் இயக்கம் கண்ட பிறகு தமிழர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு தான் பார்க்கணுமே தவிர, அவருடைய கருத்து எந்த சூழ்நிலையில் சொல்லுது, எதற்காக சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணுமே தவிர, அதை வந்து ஒட்டியும் வெட்டியும் எடிட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதுதான் சீமான் பண்ணுற வேலை. வழக்கமாக ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை, பிஜேபி பண்ணுற வேலை. இப்போ பிஜேபிக்கு பி டீமாக மாறிட்டார் போல் இருக்கு சீமான். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒட்டியும் வெட்டியும் பேசுகிறார். அப்போ 2012 நீ பேசினிய ஹோசி மீன் மாஷேதுங், அதுக்கு ஈக்குவலானவர் பெரியார், அவர் தான் நமக்கு வழிகாட்டினீங்களே, அது என்ன வாயது? என்ற கருத்து மாறுபட்டிருக்கு, கருத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அன்றைக்கு வந்து திராவிட தலைவர்கள் வந்து என்னோட கொள்கை தலைவராக நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தெரியுது அவங்களாம் வந்து திருடர்களாக இருக்காங்கிறத நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அவங்களை விட்டு நான் வெளியே வந்திருக்கேன். அப்போ உங்களோட புரிதல்லையே ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு புரிதல்லே ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி குழப்பமாக இருக்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எதையுமே தீர்க்க ஆராய்ந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதையுமே அரைகுறையாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் முதல்ல புரிஞ்சுட்டு அரைகுறையாக புரிஞ்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கிற பிரபாகரனையும் முழுசாக புரிஞ்சுன மாதிரி தெரியல. இப்போ பெரியார் திட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பிரபாகரனை திட்ட மாட்டீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி திட்டினீங்கன்னா என்ன பண்ணுறது? பிஜேபிக்கு பிரபாகரனை பிடிக்காது, தனி இடம் கேட்டார், அதனால் இப்போ பிஜேபிக்கு பிடிக்காதுன்றதுனால பிஜேபிக்கு பெரியாரையும் பிடிக்காது. நீங்கள் பிஜேபி மாதிரியே இப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரி நீங்களும் பெரியார் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு பிரபாகரனையும் பிடிக்காது. இப்போ அடுத்த நாள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பிரபாகரனையும் ஏதாவது நீங்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களோன்ற சந்தேகம் எனக்கு வருது ஆக்சுவலாக. எப்படி சார் அதை வச்சு அவர் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு? முதல்ல பெரியார்லாம் சொன்னவர் இப்போ அவரை திட்டாருல்ல. இப்போ பிரபாகரன் சொல்லி நிற்கிற நாளைக்கு பிரபாகரன் ஏதோ ஒரு காரணத்தினால அவரை விமர்சிச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள்? சரி சார், இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ பாஜக போன்ற தேசிய கட்சி, அவங்க தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வந்து தமிழனுக்கு அவங்க ஒரு சின்ன பகுதி சார். இங்கே வந்து அவங்க தேசிய அரசியலை தான் இங்கே அப்படியே கொண்டு வரணும், இங்கே இருக்க தனிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய பெரியார் போன்ற நபர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சிக்க முடியுது. பட் இவர் வந்து ஒரு மாநில கட்சியாக இருக்கார். இவர் வந்து பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்கிறதுங்கிறது இவருடைய அரசியலுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? உதவே உதவாது, கொஞ்சம் கூட உதவாது. முதல்ல வந்து இவர் வந்து தமிழ் தேசியம் சொல்கிற விஷயம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை கவர்ந்துருக்குன்றது உண்மை, நான் அதெல்லாம் மறுக்கல. அதனால தான் ஒரு 1.5%, 2%, இப்போ 7.5% வந்திருக்கார். இன்னும் வரப்போகிற எலெக்ஷனில் குறைஞ்சிருவார். சில அரசியல் விற்பனர்கள் சொல்கிற மாதிரி ஏதோ 20% ஆகிடுவார்லாம், அதெல்லாம் காத்தடிக்கிற பலூன் மாதிரி, அதெல்லாம் அவ்வளோ உபரத்துக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இருக்கிறவங்கள நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா, நீங்கள் பிரபாகரனை வச்சு நீங்கள் ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்கிறீங்க, ஓகே பண்ணுங்கள். ஆனால் அந்த இஷ்யூவே வந்து அவுடேட்டடாக போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை. அந்த இஷ்யூ முடிஞ்சு போன இஷ்யூவாக தான் இப்போ பார்க்கப்படுது. தமிழீழம்ன்றது ஒரு முடிஞ்சு போன இஷ்யூ. அதை யாரும் இனிமேல் கலரவதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இருக்கிற பாஜகலாம் அதுக்கு எதிராக இருக்காங்கன்றது தான் உண்மை. ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு இன்னொரு பிரிவினை வரதான் அவங்க விரும்ப மாட்டாங்க, அதனால் அதை என்கரேஜும் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸும் அதுக்கு ஒத்துக்கலை வச்சு. இவர் ஒன்றும் தமிழ் தேசிய அரசியல்லாம் வந்து, அதாவது எலக்ட்ரல் பார்ட்டிஸ் இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷனில் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவருடைய தமிழ் தேசிய பேசி அரசியல் பண்ண முடியும்? எங்கெல்லாம் பண்ண முடியாது. தமிழ் தேசியம்ன்றது தனித்தமிழ்நாடு கேட்கறதுக்கு ஒரு படி கம்மியாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் அதனால தாங்க திராவிட நாடு விட்ட போது அண்ணா எடுத்த விஷயம் தான் மாநில சுயாட்சி. இல்லை சார், இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ திமுக பார்த்து ஒரு பிரிவினை சக்தி, பிரிவினைவாதிகள் சொல்லி பேசக்கூடியவங்க நாம் தமிழர் பார்த்து ஏன் அந்த வார்த்தை பேச மாட்டாங்கிறாங்க? நாம் தமிழர் வளரல, காய்ந்த மரம் தான் கல்லடி போடும். திமுக வளர்ந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்குது, அதனால் பேசுகிறாங்க. இவர் வளர்ந்து அந்த லெவலில் போனால் இவரை பற்றியும் பேசுவாங்க. நீங்கள் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கேட்குற ஆள் தான் இவரை பற்றி பேசுவாங்க. இவர் கொஞ்சமாக வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இவர் பெரிய ஆபத்தாக வரமாட்டார் பின்னாடி அப்படின்னு நினச்சிட்டு பேசாத இருக்காங்க. இல்லாட்டி இதே பிஜேபி இவர் ஆரம்பிச்சிருவாங்க. தனித்தமிழ்நாடு திராவிட நாடை வந்து எம்ஜிஆர் அண்ணா விட்ட போது அதுக்கு அடுத்தபடியாக அவர் எடுத்த விஷயம்தான் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம். ஸோ அந்த விஷயத்தை எடுக்கிறார், மாநில சுயாட்சின்ற விஷயத்தை கையில் எடுக்கிறார். மாநிலம் ஏன்னா வந்து அதிகாரம் அதிகமாக கொடுத்தா தான் மாநிலம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயம் முற்றிலும் மாறாக நடக்குது. மாநிலத்தோட அதிகாரத்தை வந்து
மத்திய அரசு தூக்கின்னு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இவரை பற்றியும் வந்து அந்த விமர்சனம் வரும். தனி தமிழ்நாடு தமிழ் தேசியம்ன்றது தனித்தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு 2 ஸ்டெப் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், குறைவு, அவ்வளோதான். தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக அந்த மாநிலத்துக்கு ஒரு முழு உரிமையோட ஒரு மாநிலம் தமிழ் தேசியம். இங்கே வந்து மொத்தத்தில் தமிழை மையப்படுத்தி எல்லாமே விஷயங்கள் இருக்கும், இந்த மாநிலத்தை மையப்படுத்தி எல்லா விஷயங்கள்லாம் இருக்கும். இங்கே தமிழர்களுக்கு முன்னுரிமை வேலையில் போன்ற பல விஷயங்கள் அப்படி தான் அதை கொண்டு போகிறாரு ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொண்டு போங்க, ஏதோ ஒரு இளைஞர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வழிகாட்டின்னு சொன்ன பெரியாரை அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி இழிவுபடுத்துகிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து தவறு. அதை நீங்கள் பண்ணக்கூடாது. உண்மையிலே கட்சி வளர்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வப்பட்டீங்கன்னா நியாயமான முறையில் விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாலின் ஆட்சியை நல்ல தாராளமாக விமர்சனம் பண்ணுங்கள். எவ்வளவோ விஷயங்கள் விமர்சனம் பண்ணுறது இருக்குது. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் பெரியாரெல்லாம் இழுத்து, இறந்து போனவரை இழுத்து இது பண்ணுறீங்க? இப்போ விஜய் வந்து பெரியாரை வழிகாட்டின்னு சொன்னது உங்களுக்கு கோவம் வந்துச்சா? ஆமாம், அது கோவம் வந்ததுனால அந்த கோவம் தான் இப்படி பேசுகிறீங்களா? பெரியாரை வழிகாட்டின்னு விஜய் சொன்னார்ல, மைனஸ் அந்த கடவுள் விஷயங்கள் தவிர மற்றதுக்கெல்லாம் பெரியார் வழிகாட்டின்னு சொன்னார்ல. அப்போது உங்களுடைய இந்த தற்போதைய கோபத்துக்கு காரணம் விஜய் பெரியார் ஏற்றுன்றது தானே? விஜய் அப்போ எங்கேயோ குத்தாலத்தில் இடி இடிச்சா கும்பகோணத்தில் மழை பெய்கிற மாதிரி விஜய் பெரியாரை வந்து வழிகாட்டியை ஏற்றுன்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை சார், அதான் சார். இப்போ அது விஜய் சொன்னது நீண்ட நாள் ஆச்சு. இப்போ ஏன் ஒரு இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசியலில் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஏன் பெரியார் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக மாற்றுறாரு? பெரியார் என்றைக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட் தான் சார். அந்த தத்துவம் வாழ்ந்துட்டு இருக்கு சார், ஃபிலாசபி வாழ்ந்துட்டு இருக்கு. திராவிடம் என்ற பேரில் அந்த ஃபிலாசபி இல்லை, அவரை புகழ்றதோ இல்லை மட்டமான விஷயம் ஓகே. ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசுறது இதெல்லாம் வரதான் செய்யும். இதை பெரியாரே சொல்லிட்டு போயிருக்காரு, என்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க எதிர்காலத்தில், அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து என்னுடைய இதை கொண்டு போகணுன்னு அவரே சொல்லியிருக்கார். அதில் ஒன்று தான் சீமான். அவர் சொன்னது நான் சொன்னேன் 35 வருஷத்துக்கு முன்னாடி பல விஷயம் பேசியிருக்காருன்னு. அவரே சொல்லியிருக்காரு, என்னை பற்றி எதிர்காலத்தில் ரொம்ப மோசமாக பேசுகிறவங்களாம் வருவாங்க, அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் என்னோடய தத்துவத்தை நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து ஒரு சரிசமமான சமுதாயத்தை நம்ம கொண்டு வேண்டியிருக்கோம். இந்த 4 வர்ணம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஒழிக்கணும்னா முதல்ல வந்து எல்லாமே கடவுள் பேரால் தான் இங்கே நடக்குது. ஜாதி வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், எல்லா விஷயமும் கடவுள் பேரால் தான் இங்கே நடக்குது. அதனால தான் நான் கடவுளை எதிர்க்கிறேன். அதனால் வந்து அவர்கிட்டயே கேட்டாங்க, கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். இருக்காருன்னு ஒத்துண்டு போவேன் அப்படின்னு சொன்னார். இருக்கார், ஆமாம் இருக்கார், கடவுள் ஒத்துக்கிறேங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் அந்த அவர் பார்க்காத ஒரு கடவுளை, இல்லாத ஒரு கடவுளை, அவரோட நம்பிக்கையில், ஒவ்வொருத்தர் நம்பிக்கை ஒரு மாதிரி, அவருடைய நம்பிக்கையில் பார்க்காத கடவுளை, இல்லாத கடவுளை அவரை வச்சுட்டு நீங்கள் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், மதத்தில் ஏற்றத்தாழ்வுகள், வெறுப்பு, திண்டத்தகாத விஷயங்கள் எவ்வளவு பண்ணுறீங்க நீங்கள், அதெல்லாம் தான் அவர் எதிர்த்தார். அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அவருடைய கொள்கையில். அதில் விஜய் வந்து இந்த பெரியாரை கையில் எடுத்ததுனால தான் இப்போ சீமானுக்கு வந்து ஒரு புது ஆவேசம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது அதனால தான் அப்படின்னு அதனால தான் ஓகே. இது வந்து எலெக்ஷனுக்கு அவர் எந்த வகையிலும் பயன்படாது, அவருக்கு இன்னும் பின்னோக்கி தள்ளும் அவரை சீமானை. இந்த அரசியல் பேசுறது மூலமா இப்போ அண்ணாமலை வந்து நான் உங்களுக்கு எவிடன்ஸ் சார் அப்படிலாம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இப்போ பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு இணக்கம் வர வாய்ப்பு இருக்கா? அதாவது பெரியார் எதிர்ப்பு அரசியல சீமான் வந்து வலிமையாக முன்னெடுக்கிறதுனால இந்த 2 கட்சிக்கு இடையில ஒரு யாரை தாங்க ஆதரிக்கல? அண்ணாமலை எல்லாரையும் தான் ஆதரிக்கிறாரு. கவர்னர்கிட்ட போய் விஜய் மனு கொடுத்தா அதையும் தான் ஆதரிக்கிறாரு. பெரியாரை பற்றி சீமான் மோசமாக பேசினா அதையும் தான் ஆதரிக்கிறாரு. அண்ணாமலைக்கு இப்போ திசை தெரியாத இருக்காரு, எல்லா பக்கத்துலையும் கையை துண்டை போட்டு வைக்கிறார். ஏன்னா அவரோட நிலைமை பாஜக சரியில்லை, அதனால் எல்லா பக்கமும் துண்டு போட்டு வைக்கலாம், நாளைக்கு என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால் அவர் பண்ணிட்டு இருக்கார் அண்ணாமலை பாலிடிக்ஸ். தனிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ். அவர் தனிப்பட்ட பாலிடிக்ஸ், அவரோட இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ் கிடையாது. இது பாஜக பாலிடிக்ஸ் கிடையாது, அவரோட இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ். ரைட், ஓகே சார். சீமானோட அரசியல், இந்த பெரியாரோட விமர்சனம், இந்த மாதிரியான சர்ச்சைக்குடியான அரசியலுங்கிறது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நன்றி.